43 கிலோமீட்டர் தான் இருக்கு நம்ம வீட்டுக்கு போறதுக்கு. ஒருவேளை டிராபிக்ல ஏதாவது இழுத்துச்சுன்னா நடுவில் தான் வண்டி இருந்து இறங்கி தள்ளலாம். எப்படின்னு தெரியல, நல்லா தான் இருந்துச்சு. புஷ்ஷுன்னு 5க்கு வந்துருச்சு. என்ன நடந்துச்சுன்னு தெரியல எனக்கு. சார் அந்த குரங்கு என் கண்ணே நிற்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அந்த குரங்கு. எனக்கு வீட்டில் குரங்கு வளர்க்கலாம் ஆசை. ஆனால் இந்தியாவில் கூட பண்ணிக்கிறாங்க. சுரந்தர்னு ஒரு படம் இருக்கு. சுரந்தர் இல்ல, அது சுரந்தர் இல்ல, படம் பேரு சுப்பிரமணி. அது சுரந்தர் என்னன்னா அங்கிள் இந்தியன் ஸ்பை இன் பாகிஸ்தான். இந்தியன் கவர்மெண்ட் வழியா ஸ்பை அனுப்பிச்சிருக்காங்க. உன்னை பார்த்தா பாய் மாதிரியே தெரியலையே. பெட்ஷீட் மாதிரி தெரியும். ஆஹா, பேர் சுரந்தர் போல, சுரேந்தர் போல. இல்ல அந்த ஆபரேஷன் பேர் துரந்தர், பட் அந்த பையன் பேர் வந்து சுரேந்தர் தான். கரெக்ட். அவன் பேர் ஹம்சா. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் சுரேந்தர் தான் அவரோட வெச்சாங்க. ஆக்சுவல் பேர் ஜஸ்கிரத். ஹீஸ் a பஞ்சாபி சிக் ஃபெலோ. இப்போ அந்த ஹீரோவை பாலிவுட்ல இருந்து 3 வருஷம் தடை பண்ணிட்டாங்க. இல்ல இப்ப பண்ண அது எடுத்தாச்சு. நீ திட்டத்துக்கு ஏதோ ஆக்சுவலி இல்ல பண்ணாங்களா பண்ணல. இப்போ இது நம்ம ஏதோ ஜூஸ் இது ரொம்ப நல்லா இருக்கு. எறும்பு ஜூஸ் வேணும். எறும்பு ஜூஸா? எறும்பு ஜூஸா? இப்போ எங்க கிறிஸ்டல் ஸ்டாப் வரப்பா, எனக்கு புரியலப்பா. வரப்பா ஃப்ரண்ட்ல தான் எடுக்கணும். அதுக்கு ஸ்விமிங் தெரியும். அங்கிளுக்கு ஸ்விமிங் தெரியும், உனக்கு தான் தெரியாது. நீ ஸ்விமிங்க பத்தி பேசாத. ஏய் இப்போ நான் கத்துக்கிட்டேன் ஃப்ளோட்டிங். ஈஸி தான் கத்துக்கலாம், ரொம்ப ஈஸி. ஆமா, உனக்கு தெரியுமா? யாருக்கு? எனக்கா? தெரியும். தெரியுமா? சின்ன வயசுல தெரியும். ஸ்விம்மிங் தெரியுமா? ஏமா மா உன்னை நான் எத்தனை தரமா சொல்லியிருக்கேன், என்ன சேர்த்து விடு ஸ்விம்மிங் கிளாஸ்ல, சேர்த்து விடு. அஞ்சத்தனை பட்டி என்ன உள்ளேமா? மா இல்லம்மா, நான் உன்கிட்ட கெஞ்சிருக்கேமா. மா நீ என்னமா சொல்லுவ? கார் டிரைவிங் எல்லாம் அமிச்சிட்டேன். மா இல்லம்மா, மா நீ என்ன ஸ்விம்மிங்ல ஒரு டைம் எல்லாம். ஆமா பெரிய அப்படியே கலெக்டர் படிச்சு புடிக்கிட்டேன். நானே எல்லாத்தையும் ஃபெயில் ஆயிட்டு இருந்தேன். ரயில் இறங்கினா ஜெயில போட்டா ஃபெயில். இவங்க எங்க அம்மாவோட ஃப்ரெண்டு ஷாலினியோ சாந்தியோ, அவங்களோட பையன் பிரசாந்த்னு ஒருத்தர் போவாரு. அவன் என்னோட சீனியர். அந்த அண்ணன், நான் அந்த அண்ணனோட கிளாஸுக்கு நான் போவேன். கிளாஸுக்கு போக மாட்டேன். அவர் ஸ்விம் பண்றத போய் பார்க்க போவேன். அப்போ வந்து என்ன ஸ்விம்மிங் கிளாஸ்க்கு அனுப்பவே நான் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டேன். இப்போ நம்ம அபார்ட்மெண்ட்ஸ்லயே இருக்கு, நான் என்னால கத்துக்க முடியல. நான் ப்ராப்பரா அதை கத்துக்க போறேன். தள்ளி விட்டுடுவா வெளியே. நீங்க பேசுறது எப்படி இருக்குன்னா நான் ஏதோ ரொம்ப டார்ச்சர் பண்றேன். ஆமா, நீ டார்ச்சர் தான் பண்ற. ரொம்ப ஓபனா சொல்ற. என்ன இது ஒரு நிமிஷம். உள்ள ஏறினா டஸ்ட் வரக்கூடாதுன்னு சொல்றது. டஸ்ட் வரக்கூடாது. அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார். நல்லது. இங்க சாப்பிட கூடாது, தண்ணி குடிக்க கூடாது, எதுவுமே பண்ண கூடாது. கார்ல பீச்சுக்கு போனீங்க அன்னைக்கு, நான் யாரையாவது டிஸ்டர்ப் பண்ணா? எஸ் பண்ண. நீ என்ன பண்ண? நான் என்ன பண்ணேன்னா, நான் எல்லாருக்கும் தண்ணி வாங்கி எல்லார் காலையும் கழுவிட்டு உள்ள ஏத்தி விட்டேன். அப்ப உங்களுக்கு நல்லது பண்ணுங்க. கஷ்டமா இருக்கு. ஒண்ணு வேணா வாங்குற மாதிரி எங்களுக்கு ஒரு இதுவா இருக்கு. அது உன் பிரச்சனை, எனக்கு இது. ஏன்னா உங்க காலை கூட நான் கழுவி விட்டுருவேன். ஆனா காரை எனக்கு க்ளீன் பண்ண கால் இல்லாம இருக்கணும். எனக்கு அதான் வேணும். கழுவிட இன்னொருத்தர் கழுவுறதுக்காக நாங்க வெயிட் பண்றது எங்களுக்கு கஷ்டம். ஆமா, நாங்க என்ன அப்படியே காலை தொங்கி போட்டு வெளியில போட்டு உட்கார்ந்துருக்கோம். வெளியே அப்படியே விதவுட் செப்பல் வச்சிருக்கோம். இதை விட மேலதான் முடியல. அவன் இந்த காரோட ரேஞ்ச் கணக்கு கிடையாது. பென்ஸ் கார் எம்ஜி அதெல்லாம் கணக்கு இல்ல. அப்படி இல்ல, அவனோட கார்னு ஒண்ணு வாங்கிட்டாலே அந்த காரை அப்படிதான் பாத்துக்கணும். அது எந்த சைக்கிளா இருந்தாலும் அப்படிதான் பாத்துக்கணும். அது சைக்கிள் ஐஷோ சின்ன வயசுல எப்படின்னா, அந்த சைக்கிளுக்கு தொடச்சு ஒரு 5 மினிட்ஸ்க்கு 10 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை தொடச்சு என்னோட பட்டு புடவையை எடுத்து போத்தி ஒரு நாள் என்ன பண்ணிட்டேன், என்னோட பட்டு புடவை உள்ள இருந்து அதுக்கு நல்லா அந்த கலருக்கு மேட்சிங்கான ஒரு போர்வை தேடி இருந்தேன். கிடைக்கல. வயலட் ஒரு ரோஸ் பிங்க். அப்பெல்லாம் எனக்கு தெரியாது. நான் அப்ப 4th ஸ்டாண்டர்ட் படிச்சேன். எனக்கு தெரியாது இந்த மாதிரி சைக்கிளுக்கு எல்லாம் கவர் விக்கும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதுக்கு என்ன நான் என்ன பண்ணிட்டேன், உள்ள போயிட்டு நிறைய எங்க அம்மா புடவை வேஸ்ட் புடவை நிறைய கட்டாம வச்சிருப்பாங்க. ஒரு பட்டு புடவை எடுத்து அந்த கலருக்கு மேட்ச், அது ஆக்டேன் சைக்கிள். அந்த காலத்துல ரொம்ப காஸ்ட்லி, அடம் பிடிச்சு வாங்கினேன். அதை போயிட்டு என்ன பண்ண, பட்டு புடவை எடுத்து போத்திட்டேன். என்ன ஆச்சு, நான் போத்தின 2 மாசத்துல பட்டு புடவையும் தேடிட்டு போயிட்டாங்க, சைக்கிளையும் தேடிட்டு போயிட்டாங்க. ஒரு நாள் ஸ்கூல்ல வந்து பட்டு புடவை தான் தேடி வந்திருக்காங்க. சரி சைக்கிள் இருக்குன்னு சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டாங்க. அது ஆக்சுவலா நான் அன்னைக்கு ஏன் தெரியுமா சைக்கிள் எடுத்துட்டு போல, அன்னைக்கு மழை காலம். ஸ்கூலுக்கு போனதா சேர் ஆயிடும், சைக்கிள் சேர் ஆயிடும்னு நடந்தே போனேன். 3 கிலோமீட்டர் நடந்தே போனேன். சீக்கிரமா கிளம்பிடுவேன். சைக்கிள் மிச்சம், சைக்கிள் சேர்ல இருந்து தப்பிக்க விடணும், நடந்தே போய் சைக்கிளையே இழந்துட்டேன். அதுக்கு சேர்ல இருந்ததால சைக்கிள் நிறைய கூட இருந்திருக்கும். ஏய் நம்ம ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் இருக்கோம்.
இவ்வளவு நேரம் பேசிட்டு இது பார்க்கவே இல்லை, 5% தான் இருக்கு சார்ஜ். நான் இருக்கா போன தடவை என்ன யோசிச்சோம், என்ன இந்த தடவை காரை ரொம்ப மோசமா நிலைமை 1%ல சார்ஜ் போட்டோம் ஆமா நுங்கம்பாக்கத்துல. இந்த மாதிரி இனிமே இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு நினைச்சோம். இப்போ அதை விட மோசமா 25 கிலோமீட்டர் தள்ளி 5% வந்துட்டோம். ஒருத்தவங்க ஆல்ரெடி சார்ஜ் போட்டிருந்தாரு, அவர் பார்த்துட்டு ப்ரோ உங்க வீடியோ பார்ப்பேன் ப்ரோ அப்படின்னாரு. போட்டோ எடுத்துட்டாரு, எடுத்துட்டு சொல்றாரு என்னோட பார்த்தாரு, ஒன்னா ப்ரோ நீங்க போட்டிருக்க ஓடிட்டாரு. நான் வந்துட்டேன், நான் எடுத்துட்டு போறேன் ப்ரோ போயிட்டாரு. இவன் என்ன பண்ண தெரியுமா சின்ன வயசுல அவங்க மிஸ் வந்து அவங்களுக்கு பர்த்டேன்னு சொல்லியிருப்பாங்க போல. இவன் என்ன பண்ணா ஆத்துல வந்து அடம் பிடிச்சு அம்மாட்ட ரோஸ் வாங்கிட்டு போனான். அந்த டீச்சருக்கா எதுக்குன்னு தெரியல, ஏதோ ரோஸ்க்கு கடன் செடிச்சு இப்போ போய் எங்க அது சின்ன வயசுல அந்த விஷயம் நான் லவ் பண்றேன்னு சொல்லுவேன்ல. இந்த ஊர்ல இருக்கெல்லாம் காலி பசங்களும் உன்னை லவ் பண்றேன்னு சொல்றாங்க, நான் பண்ணக்கூடாதா? ரோஸ் வாங்கி கொடுத்தான். அதை எடுத்துட்டு உன்ன மாதிரி இருப்பாங்க பாக்குறதுக்கு. ரொம்ப அவனுக்கு மேக்ஸ் பூங்கொடிதான் பூத்ததம்மா. சின்ன வயசுல நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு டீச்சர் லவ் பண்றேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். லலிதா வந்து பிரின்சிபல் நேம், அவங்க பேர் வந்து மறந்தே போச்சு. அழகா இருப்பாங்க, வெள்ளையா இருப்பாங்க. அவங்களுக்கு ரோஸ் கொடுத்து எல்லாரும் முன்னாடி கிளாஸ்ல ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். எல்லாம் அவங்க ஷாக் ஆயிட்டாங்க, ஐயோ என்னடா. அதான் சின்ன வயசுல பண்ணிட்டேன். சின்ன பையன் உனக்கு தெரியல. என்ன எதுவும் சொல்லல, ஏதோ சின்ன பையன் வெகிலியே தான் சொல்றான்னு விட்டுட்டாங்க. நான் லைஃப்ல ஃபர்ஸ்ட் அவங்க தான் ப்ரப்போஸ் பண்ணேன். அவங்கள்ட்ட சொல்லுவாங்க எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்னு, அதனால தான் மேக்ஸ் நல்லா போடுறேன். ஆமா அவங்களுக்காகவே மேக்ஸ் 90 மேல வாங்கிடுவேன். உங்களுக்காகவே மேக்ஸ் அது போடுவோம். டேய் சார், மற்ற சப்ஜெக்ட்லாம் 10, 12ன்னு வாங்குறேன், இதில் மட்டும் 86 வாங்கியிருக்கேன். டியூஷன் போகிறேன் சார். ஓகே 4% அவ்வளோதான், வீட்டுக்கு போகிறது கஷ்டம். என்ன பண்ணலாம் இப்போ, வண்டியை டோ பண்ணோம். டோன்னா உனக்கு என்னன்னு தெரியுமா? இன்னொரு வண்டியோட இன்னொரு வண்டியோட ஆமா ஃப்ரண்ட்ல இது பண்ணி போட்டு எடுத்துன்னு போறது. பட் எப்படி நீ எப்படி பண்ணுவ, பின்னாடி இருந்து எப்படி பண்ணுவ? ஸ்கூட்டர் எடுத்துட்டு வரேன், ஒரு கயிறு கட்டி ஸ்கூட்டர் எடுத்துட்டு வந்து கயிறு கட்டி எடுத்துட்டு எங்க இருக்கு ஸ்கூட்டர், அது எடுக்க போறது எப்படிதான் இப்படிலாம் யோசிக்கிறேன். நீங்க எடுக்க போறது எப்படி பண்ண முடியும், கயிறு கட்டி எடுத்துட்டு போக முடியும்? பூ வச்சிருப்பான். யார் வண்டியை தள்ளுறீங்க? தள்ளலாம் கொஞ்சம் தூரம் போகலாம். இப்போ எவ்வளோ இப்போ 4%ல இருக்கு, 8 கிலோமீட்டர் போகும் இன்னும். இந்த பிரிட்ஜ் கட்டிலே போய்ட்டு வேமா. எனக்கு ஒரு நல்ல நிழல் இடமா பார்த்து வண்டியை நிறுத்துறதுக்கு தான் இப்போ நம்ம கார்ல போறதுக்கு இடம் பார்க்க முடியாது. இது சொன்னனால அதுவாகவே எடுத்துது. சரி இப்போ நான் நினைக்கிறேன் எனக்கு 50 கோடி வேணும். கிடைச்சிரும் நான் நினைக்கிறேன். அப்படி நினைச்சாலும் அதுக்கு முளைக்காது ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன் புதுசா. இப்போ நான் 50 கோடி வேணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அதுவும் நடக்கும், அதுக்கான டைம் ஆகும். இது மட்டும் உடனே நடக்குது, அது மட்டும் டைம் ஆகும். சரி எனக்கு ஒரு பட்டு புடவை வேணும் இன்ஸ்டன்ட்டா அவளை. அது எங்களுக்கே தெரியும், எங்களுக்கே அமேசான்ல போடாம இப்போ எனக்கு ஒரு பட்டு போட வரணும். இல்ல சில்க் சாரி காஸ்ட்லியா. கிருஷி இப்போ பார்த்து போவோம். அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது, வா. இத்தனை பேரை கூட்டிட்டு வந்து இத்தனை பேர் ஏறும்போது கிலோமீட்டர் பார்த்து தானே ஏறினீங்க. நான் அப்பவே சொன்னேன்ல ரிஸ்க் தானே. இல்ல நாங்கெல்லாம் கார்ல ஏறும்போது காலை கழுவுங்கிறீங்க. இந்தியன் ஆயில்ல இருக்குமா, ஒரு வாட்டி பாரு. இருக்கா உள்ள? அவ்வளோ இல்ல. நீ என்ன நினைச்சிருக்க, உள்ள போய் கேட்டு பார்க்கலாம் இருக்கான்னு. ஏதோ கடையில இது கேட்கறோம்னு நினைச்சிருக்கேன், வாழைப்பழம் இருக்கான்னு கேட்கற மாதிரி. வாழைப்பழம் இருக்கா இல்லையா, சரி ஓகே பாய் அப்படி மாதிரி நினைச்சிருக்கேன். இதெல்லாம் பாரு இயற்கையோட விஷயம். இதெல்லாம் வெளியில ஃபுல்லா காத்திருக்கோம், வண்டி தம்ம தோண்டு சக்கரத்துல காத்தெல்லாம் வண்டி போகாது. நம்மளை சுத்தி கரண்ட் இருக்கு, ஆனா நம்ம கார்ல தானே போறோம். 2 பக்கமும் லைன், எலக்ட்ரிக் லைன் தான் போகுது. அங்க இருந்து என்ன யூஸ்? வேணா ஒன்று பண்ணலாம், ஒரு ரயில் ட்ரெயினில் பிடிச்சி எடுத்து டேரெக்டாக சொருகி பார்க்கலாம். எங்க கொண்டு வந்து நிறுத்திக்கிற பாத்தியா? கொஞ்சம் இனிமேல் சார்ஜ் கான்சியஸாக இருக்கணும். ஷோ நம்ம 50 கிலோமீட்டர் கம்மியாக இருந்தால் வண்டி எடுக்கக்கூடாது. நீ பேசாதப்பா, நீ பேசாத. 50 கிலோமீட்டருக்கு கம்மியாக இல்லை, 97 கிலோமீட்டர் ஸ்டார்டிங்கில் கிளம்புறவங்க காமிச்சு. உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன். அதனால போயிட்டு வரதுக்கு எவ்வளோ ஆகும்? 23 எவ்வளோ? 46 அவ்வளோ எக்ஸாக்டாக கால்குலேட் பண்ண முடியாது. 1 செகண்ட் 46க்கு அப்புறமா till 97 how many kilometers அது? இப்போ 26னா எக்ஸ்ட்ராவா போட்டுக்கோ, 35 போட்டுக்கோ. 35 சாரி எவ்வளோ? 70 ஆகுது. எப்படின்னு தெரியல, நல்லா தான் இருந்துச்சு. புஷ்ஷுன்னு 5க்கு வந்துருச்சு, என்ன நடந்துச்சுன்னே தெரியல எனக்கு. சரி நீ ஏன் டென்ஷனாக வருடு? இப்போ லேட்டாக வீட்டுக்கு போய் லேட்டாக இது பண்ணி அப்புறமா ஈவினிங் நீங்கள் சுற்ற போனோம். ஸோ ரெஸ்ட்டே கிடைக்காது. அதனால இப்போ ரெஸ்ட் எடுத்துக்கிறியா? நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஏன் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டாவது தடவை. ஆனால் போன தடவை 1% போடுறோம், இந்த தடவை ஃபர்ஸ்ட் டைம் டோக் பண்ணோம். இவ்வளவு இது இல்லப்பா. ஸோ இப்போ என்னாச்சு, வண்டி சைடில் பட்டாபிராமில் வி ஸ்டாப் த வண்டி. அப்புறமா நாங்கள் 4 பேரும் ஆட்டோ பிடிச்சிட்டு வந்துட்டோம் வீட்டில். அங்கே இருக்கிற போது வி கால்ட் மெனி டோயிங் நம்பர்ஸ். அதில் வந்து ஒருத்தங்க தான் கொஞ்சம் ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. ஏன்னா இன்னைக்கு சண்டே வேற, அவங்க வந்து 5000 கேட்டாங்க. அதுக்கப்புறமா என்னாச்சு, வி ட்ரைட் சர்ச்சிங் ஃபார் டோயிங் பிளேசஸ். அண்ட் அதுக்கப்புறமா ஒரு ஃப்ரெண்டு கால் பண்ணோம். அவர் என்ன சொன்னா, ப்ரோ எம்ஜிக்கு கால் பண்ணுங்க, இல்லை டேரெக்டாக அங்கேயே வந்து சார்ஜ் போடுற மாதிரி போர்ட்டபிள் சார்ஜர்லாம் எடுத்துட்டு வருவாங்க. எங்களுக்கு அது தெரியவே, எனக்கு அது தெரியல. ஓனரா இருந்துட்டு நம்மளுக்கு அது தெரியவே இல்லை. ஆமா, உங்களுக்கும் இது மாதிரி ஆச்சுன்னா
ரொம்ப சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதே நீங்கள் பண்ணிடலாம். வித்தின் 2 minutes அவங்களே கால் பண்ணிட்டாங்க, எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேயே நீங்கள் சார்ஜ் போட்டுக்கோங்க, சார்ஜ் போட்டு அங்கேருந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுங்கன்ட்டாங்க. ஸோ இவ்வளோ குயிக்காக முடியும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனி ப்ராப்ளம் ஒன் ஃபோன் கால், நான் வந்துடுவேன். வண்டியை வந்து ஒரு 1 hourல அவங்க எடுத்துகிட்டு வருவாங்க, சார்ஜ் போட்டு நம்ம போயிட்டு கலெக்ட் பண்ணிக்கிறோம். But anyways, good, like I said, now I got to know about roadside assistance. So many people got to know. That is a very good thing. இப்போ நீங்கள் எல்லாரும் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி உங்கள் வண்டி இதுவாகிடுச்சுன்னா இது கஷ்டப்படாதீங்க. உங்கள் காரோட பிராண்டோட ஆப்லேயே போயிட்டு நீங்கள் ஈஸியாக அதை அவங்கள்ட்ட காண்டாக்ட் பண்ணுங்கள், சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, பை கைஸ். வேற ஒரு சூப்பரான vlogல சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது Bye.